ஹாய் எவ்ரி ஒன், நம்ம சேனல் வியர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நேற்று வந்து நம்ம போட்டுச்சு இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மார்க்கெட் இன்றைக்கி எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கு, ப்ளஸ் வந்து இன்றைக்கி நம்ம சில ட்ரேட்லாம் எடுத்தோம். அதெல்லாம் வந்து என்ன ப்ரெடிக்ஷனில் வந்து நான் இன்றைக்கி ட்ரேட் எடுத்தேங்கிறத பற்றி பார்த்துடலாம். ஸோ இதுதான் பேங்க் நிஃப்டி சார்ட்டு. ஸோ நேற்றோட ஸ்விங் லோ ஹை வச்சு வந்து நான் போட்டு இந்த ட்ரெண்ட் லைன் இது தான். ஸோ மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆனோன்னே, ஆனால் இன்றைக்கி நான் வந்து ட்ரேடு வந்து பேங்க் நிஃப்டியில் எடுக்கல, நிஃப்டியில் தான் எடுத்தேன். நம்ம ஸ்ட்ரைட்டாக ஆர்டர் ஃப்ளோ போயிடலாம். நான் ஏன் நிஃப்டியில் எடுத்தேன்ட்டு. ஸோ ஆர்டர் ஃப்ளோவில் லெஃப்ட்டில் இருக்குது பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி, ரைட்டில் இருக்குது பார்த்திங்கன்னா நிஃப்டி. மார்க்கெட் ஓப்பன் ஆன 9:15 பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியை விட நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஹியூஜ் வால்யூம். இந்த இடத்துலலாம் காலையில் 9:15 பார்த்திங்கன்னா மின் டெல்டா 231, மேக்ஸ் டெல்டா 231, ஃபைனல் டெல்டா 229. சரியான பையிங் வந்து இருந்தது. அப்போவே முடிவு பண்ணேன், இது வந்து எதுக்கு மேலே, இந்த இம்பேலன்ஸ்க்கு மேலே வந்து பிரேக் ஆனால் வந்து நம்ம வந்து போகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ பட் ஆனால் இன்றைக்கி வந்து நடந்ததை பார்த்தீங்கன்னா தெரியும். நான் அந்த லைன் கூட மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த இதில் வந்து இப்போ நான் இந்த சார்ட் மட்டும் வைக்கிறேன், ஸோ தட் வந்து வியூ வந்து நல்லா க்ளீனாக இருக்கும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 74K வந்து இங்கே தான் வந்து ஹை இம்பேலன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இங்கே மேலே இருக்கிறத ஏன் போட்டேன்னா, அங்கேயும் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஹை இம்பேலன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் கீழேயும் பார்த்திங்கன்னா ஹை இம்பேலன்ஸ் இருக்குது. அதனால் நான் இதுக்கு மேலே போனோன்னே எனக்கு வந்து போகணுன்ட்டு ஆக்சுவலாக தோணலை. ஏன்னா இந்த இம்பேலன்ஸில் வந்து இது கம்மியாக இருந்தாலுமே அது கேண்டிலோட லோவில் வந்து இம்பேலன்ஸ் இருந்தால் அதை நம்ம வந்து இக்னோர் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் ஆர்டர் ஃப்ளோ புக்கில் வந்து நான் வந்து படித்தேன். அதனால் வந்து இந்த இம்பேலன்ஸ் இந்த இதெல்லாம் இக்னோர் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். இந்த கேண்டிலோட ஹைக்கு மேலே வந்து போனால் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன். பட் என்ன ஆச்சுன்னா, இன்றைக்கி கரெக்டாக இந்த இம்பேலன்ஸ்லேருந்து பார்த்திங்கன்னா வந்து ரிஜெக்ஷன் வந்தது. அதுக்கடுத்து பையர்ஸ் இம்பேலன்ஸ்லாம் இங்கே பார்த்திங்கன்னா வந்திருக்கு. பட் ஆனால் இதை வந்து சஸ்டெயின் பண்ணல. இதுக்கு கீழே தான் அடுத்து க்ளோஸே வந்துச்சு. இந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், இப்போ இதுதான் வந்து நேற்று நான் போட்டு ட்ரெண்ட். ஸோ இதில் வந்து நீங்கள் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ட்ரெண்ட்லாம் சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த டாட்டட் இது இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் கேப் பார்டர். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்து ரிஜெக்ஷன் வந்துருக்கு 9:25க்கு. அப்போ தான் இம்பேலன்ஸும் பிரேக் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ தான் வந்து இம்பேலன்ஸும் பார்த்திங்கன்னா வந்து பிரேக் ஆகிருக்கு. ஸோ இந்த இதில் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நல்லா கன்ஃபார்மாக தெரிஞ்சு வச்சு, கண்டிப்பாக இது வந்து கீழே தான் போகுது அப்படின்ட்டு. ஏன்னா இந்த மாதிரி வந்து கண்டினியூஸாக ஸ்டாக் இம்பேலன்ஸ் இருக்குது, கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும் அப்படின்ட்டு வந்து நான் நினச்சிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த கேண்டில் முடிஞ்சோடனே இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக க்ரீன் கலர் கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்தது. நான் அந்த க்ரீன் கலர் கேண்டிலில் வந்து இந்த இடத்துல போயிட்டேன். அது க்ரீன் கலர் கேண்டில் இங்கே இருக்கும்போதே வந்து நான் போயிட்டேன். ஸோ அதனால தான் இந்த வந்து 1 கேண்டில்லே பார்த்திங்கன்னா 5 மினிட்ஸ்லேயே வந்து நான் ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு எக்ஸிட் ஆகிட்டேன். நம்மளோட ப்ராஃபிட் வந்து நம்மளோட டார்கெட் வந்து நிஃப்டியோ பேங்க் நிஃப்டியோ பெர் டே 1000 ருபீஸ், அவ்வளோதான். அன்றைக்கி நம்ம ட்ரேட் எடுத்தோன்னா அதோடு வந்து முடிச்சுட்டு வந்து வெளியே வந்துடணும். ஏன்னா இந்த இடத்துல வந்து நான் இங்கே போனோடனே பார்த்தீங்கன்னா கீழே வந்தோன்னா மொமெண்டம் நல்லா ஹியூஜாக இருந்தது. அதனால் நான் என்ட்ரு ஆனது 120, 145க்கு எக்ஸிட் ஆகிட்டேன் நான். ஸோ ஏன்னா இன்றைக்கி வந்து சைட்வேஸாக இருக்குன்ட்டு நேற்றே வந்து எனக்கு தெரிஞ்சது. அதனால் வந்து நம்ம ரொம்பலாம் பெட்டிங் பண்ணக்கூடாது. ஸோ வந்து நிஃப்டியோ பேங்க் நிஃப்டியோ நம்மளோட ப்ராஃபிட், மினிமம் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா வந்து 1000 ருபீஸ் தான். அதுக்கு மேலே வந்து நம்ம போகக்கூடாது. ஸோ நான் எக்ஸிட் ஆனதுக்கப்புறம் வந்து இப்போ நான் வந்து இதுதான் என்னோடய ஆப்ஷன் சார்ட்டு. ஸோ நான் போனதுலேருந்து இங்கேருந்து பாருங்களேன், நான் வந்து விற்ற இடம் தான் பார்த்திங்கன்னா ஹை. இது நான் விற்ற ப்ரைஸ் தான் ஹை ப்ரைஸ். நான் 145க்கு எக்ஸிட் ஆனேன். ஸோ 148, 149 வரைக்கும் போயிருக்கு. ஸோ அப்போனா வந்து நம்ம ப்ரெடிக்ஷன் வந்து எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக இருக்குது, நம்ம எந்த அளவுக்கு வந்து ரொம்ப காஷியஸாக இருக்கோன்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு நல்லா தெளிவாகவே புரியும். ஸோ அதுக்கப்புறம் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ட்ரேடுன்னே வந்து நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்த கேப் பார்டர் இந்த இதெல்லாம் வந்து விஷயம்லாம் இருக்கனால வந்து ப்ளஸ் ஆர்டர் ஃப்ளோவில் வந்து ஒரு தெளிவான இது இருந்தது. இது வந்து ஒரு நல்ல இது. அதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் மத்தியானம் ஆஃப்டர்நூன் ஆஃபீஸ் போயிட்டேன் நான். அதனால் அதுக்கப்புறம் நான் ஆஃபீஸ் போன பிறகு நான் வந்து ஜஸ்ட்டு வந்து பார்த்தேன். நான் வந்து மொபைலில் வந்து பார்த்தேன், இந்த இடத்துல வந்து ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகிற மாதிரி இருக்குது 1:35. ஸோ அந்த டைம் வந்து நம்ம வந்து பேங்க் நிஃப்டியே போயிடலாம். ஸோ
ஸோ இந்த இதில் பேங்க் நிஃப்டியில் வந்து நம்ம போனோம்னா இன்னும் நமக்கு நல்ல தெளிவான ஐடியா கிடச்சிரும். ஒன்று 35 1.30 ஆக்சுவலாக 1.30க்கு பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஹியூஜ் பையிங் இம்பேலன்ஸ் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், ஹியூஜ் பையிங் இம்பேலன்ஸ் வந்து நல்லா வந்திருக்கு. ஸோ மேக்ஸ் டெல்டா வந்து பையர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதுக்கு மேலே தான் க்ளோஸ். ஸோ இங்கே வந்து நம்ம வந்து போயிருந்துருக்கணும். ஸோ இந்த இது வந்து நம்ம போயிட்டு இந்த இம்பேலன்ஸ்லாம் எப்போ பிரேக் ஆகுதோ அப்போ தான் வந்து நம்ம வந்து எக்ஸிட் ஆகணும். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த இந்த இதே வந்து நல்லா சப்போர்ட், இந்த இதுக்கு கீழே வந்து ப்ரீச் ஆனால் தான் நம்ம வந்து எக்ஸிட் ஆகணும். நமக்கு வந்தது இங்கேனாலுமே இங்கே கூட வந்து நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா இங்கே ஸ்டாக் இம்பேலன்ஸ் இருக்குது, அது வந்து நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இதையும் வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ இப்போ நம்ம இங்கே வந்து நம்ம போயிட்டு வாங்கிக்கலாம். அதுக்கடுத்து கொஞ்சம் வந்து கீழே வர்ற மாதிரி வந்து இங்கெல்லாம் இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து ப்ரீமியம்லாம் பயங்கரமாக டீக்காக இருக்கும். ஆனால் நம்ம வந்து பயந்துருப்போம். ஸோ பட் ஆனால் அந்த இம்பேலன்ஸ் நம்ம வச்சுருந்த இம்பேலன்ஸ்லாம் வந்து ப்ரீச் ஆகிருக்கான்ட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். ஸோ இங்கே ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து இருந்திருக்கு. நமக்கு ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு அது போதும். ஸோ அதனால் வந்து அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இங்கே இருந்தது பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு நல்லா தெளிவாகவே தெரியும். அது ட்ரூ பிரேக் அவுட்டாக ஃபால்ஸ் பிரேக் அவுட்டான்ட்டு பார்த்தீங்கன்னா 1.35க்கு நிஃப்டியை பார்த்தீங்கனாலுமே தெரியும். ஸோ நிஃப்டி 1.35க்கு பார்த்தீங்கன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் தெரியுது நமக்கு. இதை பார்த்தீங்கன்னா தெரியும். இதுவும் பார்த்தீங்கன்னா இது 1.40க்கு பிரேக் அவுட் ஆகிருக்கு. பிரேக் அவுட் ஆகிட்டு வந்து நிஃப்டி ரீடெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்திருக்கு. இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கன்சால்டேஷன் மாதிரி நிஃப்டியில் போயிருக்கு. அதனால தான் பேங்க் நிஃப்டியில் அந்த இடத்துல எந்த மூவ்மெண்ட்டுமே இல்லை. இப்போ இந்த இதிலேருந்து பாருங்களேன், 1.50லேருந்து 2.40 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ பேங்க் நிஃப்டியில் இந்த இடத்துலலாம் ஒரு மூவ்மெண்ட்டுமே இல்லை. ஸோ அதனால தான் நம்ம வந்து கம்பேரிட்டிவாக ரெண்டுமே வந்து பார்க்கணுங்கிறது. நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே கம்பேரிட்டிவாக பார்த்தா தான் வந்து நமக்கு தெளிவான ஐடியாவே வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு இது பார்த்திங்கன்னா நிஃப்டியில் இது பார்த்திங்கன்னா டெல்டா பார். ஸோ இந்த டெல்டா பாரில் இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் ஆச்சு பார்த்தீங்களா, இந்த ஹைக்கு மேலே. ஏன்னா டெல்டா இங்கே வரைக்கும் வந்துட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை வந்து பிரேக் ஆகுது இந்த இடம் தான். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 10:30க்கு. ஸோ 10:30க்கு நீங்கள் வந்து இதில் வந்து பேங்க் நிஃப்டியோ வந்து நிஃப்டியில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா ஒரு நல்ல ஐடியாவுக்கு வந்து கிடச்சிரும். ஸோ வந்து 10:30க்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நிஃப்டியில் ஒரு நல்ல இது கிடச்சிரும். 10:30. ஸோ இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து ஆக்சுவலாக டெல்டா அங்கே தான் பார்த்தீங்கன்னா ஏறுது. ஸோ வந்து 10:30க்கு நீங்கள் போயிருந்தீங்கனாலுமே இந்த ஸ்பின்னிங் டாப் கேண்டிலில் வந்து ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ இங்கே வந்து அவன் சப்போர்ட் எடுத்துகிட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது வந்து பார்த்தீங்கன்னா 17,584 பார்த்தீங்கன்னா வந்து 626 வரைக்கும் போயிருக்கான். கிட்டத்தட்ட 50 பாயிண்ட்ஸ் கிட்டே வந்து போயிருக்கு. ஸோ அந்த க்ரீன் கலர் சப்போர்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த நிஃப்டிக்கு வந்து நம்ம காலையில் மார்க் பண்ண அந்த லெவல்ஸ் தான். அந்த 74 இது இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அங்கே தான் அவன் சப்போர்ட் எடுத்திருக்கான். ஸோ அந்த ஹை டெல்டா இதுக்குள்ளே வந்து அவன் போயிட்டான் வைங்களேன். இங்கே வந்து இது பிரேக் அவுட்டுக்குள்ளே போயிட்டான்னா இங்கேருந்து இங்கே வரைக்கும் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ வந்து இன்ட்ராடேயில் ஹை டெல்டா கேண்டில் வந்து எப்படி இதாகுதுன்ட்டு வந்து இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கேருந்து மேலே அதுக்கடுத்து கீழே வர மாதிரி இங்கேருந்து மேலே கீழே. ஸோ அப்படியே தான் பார்த்தீங்கன்னா அந்த ஹை டெல்டா கேண்டில் வச்சுட்டானா அதுக்குள்ளேயே தான் வந்து மோஸ்ட்லி வந்து இருப்பான். ஸோ இந்த இதை பார்த்தீங்கனாலே வந்து உங்களுக்கே தெரியும், அந்த ப்ரீவியஸ் ஸ்விங் ஹையை வந்து பிரேக் ஆகும்போது வந்து நம்ம போயிருந்தாலே அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டெல்டா ஏறி இருக்குது. கிட்டத்தட்ட 50 பாயிண்ட்ஸ் வந்து போயிருக்கு. நம்ம இந்த மணியில் போயிருந்தோம்னா வந்து அட்லீஸ்ட் 40 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம வந்து பிடிச்சிருக்கலாம். அட்லீஸ்ட் 20 பாயிண்ட்ஸாவது வந்து நம்ம பிடிச்சிருந்துருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.